இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்களே, இன்றைய நாளில் யோவான் நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த பகுதியை நாம் ஆண்டின் பொது காலத்தினுடைய 2வது ஞாயிற்றுக்கிழமையில் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இயேசுவினுடைய பிறப்பு பெருவிழா, அதனை தொடர்ந்து அவருடைய திருக்காட்சி பெருவிழா, அதனை கடந்து திருமுழுக்கு பெருவிழா என்று கிறிஸ்து பிறப்பினுடைய அந்த காலங்களை எல்லாம் நிறைவு செய்து அடுத்ததாக இந்த இயேசுவை யோவான் நற்செய்தியாளர் திருமுழுக்கு யோவானின் வழியாக சுட்டி காட்டப்படுகிற மெஸ்ஸியாவாக, ஆட்டுக்குட்டியாக இன்றைய நாளில் நமக்கு வெளிப்படுத்துகின்றார். திருவருகை காலத்தினுடைய தொடக்கத்தை கடந்து வருகிற பொழுது நாம் 17ஆம் தேதி டிசம்பர் மாதத்துக்கு பின்பாக ஒவ்வொரு முறையும் சிந்திப்பது என்ன? வருவார், வரவிருப்பவரை சுட்டி காட்டுபவராக திருமுழுக்கு யோவான் இருப்பார் என்பதை தான் நற்செய்தியிலே நாம் பார்க்கிறோம். அந்த ஒரு செயலை தான் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசுவினுடைய வருகையை குறித்து திருமுழுக்கு யோவான் சான்று பகருகிறார். இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி என்று. ஏன் இப்படிப்பட்ட ஒரு அடையாளத்தை திருமுழுக்கு யோவான் கொடுக்கிறார் என்று சொன்னால், பழைய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கிறோம், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தால் அங்கிருக்கிற அத்துணை பேருடைய பாவங்கள் கழுவப்பட்டு அவர்கள் அனைவரும் கடவுளுடைய மீட்பை கண்டடைந்தார்கள் என்று நாம் வாசிக்கின்றோம். பழைய ஏற்பாட்டினுடைய பின்னணியிலே ஒரு செம்மறியை தேர்ந்தெடுத்து அந்த செம்மறியின் மீது பாவங்களை எல்லாம் வைத்து அதை பாலை நிலத்திற்கு அழைத்து சென்று ஊருக்கு வெளியிலே அதை பலியிடுகின்ற சடங்கு பழைய ஏற்பாட்டிலே இருக்கிறது. எனவே அந்த ஒரு பின்னணியிலே ஆண்டவர் இயேசு தன்னை இம்மக்கள் இனங்களுக்காக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்தில் 4ஆம் அதிகாரத்தில் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் நம்மை போல வாழ்ந்தவர் எனினும் அவர் பாவம் செய்யாதவர், அவர் நமக்காக நம் பாவங்களுக்கு கழுவாயாக வந்திருக்கிறார் என்று சொல்லப்படுவது போல ஆண்டவர் இயேசு இன்றைய நாளில் கடவுளின் செம்மறியாய் வருகிறார். எனவேதான் திருப்பலியிலே நாம் பார்க்கிறோம், இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குவதற்காக வந்தவர். இந்த செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்று சொல்லுகிறோமே, அத்தகைய நிலையை தான் இன்றைய நற்செய்தியிலே நாம் பறைசாற்றுவதாக பார்க்கிறோம். பாவங்களை அழிப்பதற்காக, பாவங்களுக்காய் தன்னையை பலியாக்குவதற்காக ஆண்டவர் இயேசு வந்திருக்கிறார் என்றால், இயேசு கிறிஸ்து பலியும் பலிபொருளும் பலிபிடமாக தன்னை முழுவதுமாக ஒப்பு கொடுத்ததனுடைய அடையாளமாக இன்றைய நற்செய்தி அமைந்திருக்கிறது. காரணம், அன்புக்குரியவர்களை, யோவான் நற்செய்தியிலே 1வது பிரிவில் நாம் பார்க்கிறோம், இதோ கடவுளின் ஆட்டுக்குட்டி, ஆட்டுக்குட்டியாம் இவரே உலகின் பாவங்களை போக்குபவர் என்று சொல்லி திருமுழுக்கு யோவான் என்ன செய்கிறார்? மக்களுக்கு நடுவில் இயேசுவை அடையாளப்படுத்துகிறார். இன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையால் இயேசுவை மற்றவருக்கு அடையாளப்படுத்த வேண்டும். இயேசு நம்மோடு தான் இருக்கிறார், நம் நடுவில் தான் இருக்கிறார், நமக்காக தான் இருக்கிறார். நம்முடைய செயல்களால், எண்ணங்களால், நாம் செய்யக்கூடிய காரியங்களினால் இயேசுவை பிரதிபலிக்கக்கூடிய நல்லுள்ளம் படைத்தவர்களாக வாழ வேண்டுமே ஒழிய இயேசுவுக்கு தீங்கு இழைக்கக்கூடிய அல்லது இறைவாக்குக்கு ஏற்ற தன்மை இல்லாத சூழலில் வாழக்கூடிய மக்களாக நாம் இருக்கக்கூடாது என்பதை தான் இன்றைய நாளில் பறைசாற்றுகிறது இந்த நற்செய்தி பகுதி. அதற்கு தான் அன்புக்குரியவர்களை, எது தேவை என்றால் தூய ஆவியானவருடைய வல்லமை நமக்கு தேவை என்று சொல்லப்படுகிறது. எங்கெல்லாம் ஆவியினுடைய திருப்பொழிவு இருக்கிறதோ அங்கெல்லாம் ஆண்டவரின் சாட்சியாக, கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கிற மகனாக மகளாக நாம் வாழ நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுகிறோம் என்ற சிந்தனை தெளிவை தான் இன்றைய நாளில் கொடுக்கப்படுகிறது. நானும் கண்டேன், இவரே இறைமகன் என சான்று பகருகிறேன் என்று திருமுழுக்கு யோவானை போல நாம் சான்று பகரக்கூடிய மக்களிடமாக வாழ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நாளில் தன்னை முழுமையாய் நமக்காக கையளிக்கிறார். இதைத்தான் லேவியர் நூலிலே 16ஆம் அதிகாரமும் தொடக்க நூலிலே 9ஆம் அதிகாரமும் பாவ பரிகார பலியாக அன்றைய நாளில் அந்த செம்மறி கொண்டாடப்பட்டது போல இன்று ஆண்டவர் இயேசு கொண்டாடப்பட வேண்டும் என்ற உயர்ந்த சிந்தனையை நமக்கு வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து பயணிப்போம். ஆண்டவர் இயேசு கடவுளாம் செம்மறியானவர் நமக்காக பலியிடப்படுகிறார் என்ற உணர்வோடு தொடர்ந்து அவரை பார்ப்போம், பக்குவம் அடைவோம், அவரிடத்திலிருந்து கற்றுக்கொள்வோம். அப்போது என்றென்றுமாய் சான்று பகருகிற நல்லுள்ளம் படைத்தவர்களாய் நம்மால் வாழ முடியும். அதற்கான அருளை வேண்டுவோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.